கர்நாடகா விசிட் முதல் உதயநிதி கைது வரை விஜய் என்ன சொதப்பல் பண்ணியிருக்கிறாரு. இனி நரேட்டிவ் அடியோட மாறப்போகுதாம். தாவேகாவை வீழ்த்த திமுக போட்ட மாஸ்டர் பிளான் என்னென்ன? உதயநிதி கைதால யாருக்கு லாபம்? விஜய் போட்ட மாஸ்டர் பிளான். முதலமைச்சரோட நடவடிக்கை ஓவரா போறதால பேசாம பாஜகவோட ஜாயின் பண்ணிட்டா என்ன அப்படின்னு திமுக ஆலோசனை பண்ணிட்டு வருதாம். இந்த எல்லா செய்தியையும் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்கலாம் வாங்க. விஜய் தலைமையிலான ஆட்சி அமைத்து சில மாதங்களே ஆகியுள்ள நிலையில் மாநிலத்தின் முக்கிய அரசியல் மற்றும் நிர்வாக சிக்கல்ல அரசு எடுக்கும் முடிவுகள் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்குது. காவிரி மேகதாது பிரச்சனை, எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்த விவகாரம், முக்கிய குற்றச்சாட்டுகளில் சிக்கிய தலைவர்கள் மீதான சட்ட நடவடிக்கை என அனைத்திலும் தாவேக அரசு தொடர் பின்னடைவுகளை சந்தித்து வருவதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. சினிமா புகழையும் மக்கள் ஆதரவையும் கொண்டு ஆட்சி பிடித்த தாவேகா பெரிய அளவிலான மாநில பிரச்சனைகளான நதிநீர் உரிமை, சட்ட ரீதியான கைது நடவடிக்கை, குற்றவியல் வழக்கு போன்றவற்றில் போதுமான அனுபவமின்மையையே வெளிப்படுத்தி வருகிறது. முக்கியமான அரசியல் நகர்வுகள்ல தீர்க்கமான மற்றும் முதிர்ச்சியான முடிவுகளை எடுக்க தவறினா விஜயோட தாவேகா அரசுக்கு மக்களிடையே செல்வாக்கு குறையும் அபாயம் உள்ளது என அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். தமிழக அரசியலின் கள நிலவரம் தற்போது முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கு. ஆளும் தாவேகா தரப்பிலிருந்து வீசப்படும் ஒவ்வொரு அரசியல் நகர்வுக்கும் எதிர்க்கட்சியான திமுக தொடர்ந்து எதிர்வினை ஆற்றி டிஃபென்ஸ் ஆட்டத்தை ஆடிட்டு இருக்கிறாங்க. இது அரசியல் ரீதியா திமுக செய்யும் மிகப்பெரிய உத்தி ரீதியான தவறு என்று அரசியல் பார்வையாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. தாவேகா கட்சி அமைத்து கொடுக்கும் அஜெண்டா பின்னால ஓடிட்டு இருந்தா அரசியல் ஆட்டத்தையே முழுமையா விட்டு கொடுக்க வேண்டிய நிலைதான் திமுகவுக்கு ஏற்படும். அதாவது தாவேகா ஏதாவது ஒண்ணு செய்யும், இல்லைன்னா புகார் வைக்கும். அதுக்கு திமுக பதிலளிச்சுட்டே இருக்க வேண்டிய நிலைதான் ஏற்படும். திமுகவின் தற்போதைய வியூகம் மிகவும் எளிமையானதாகவும் தீர்க்கமானதாகவும் இருக்கணும். அரசியல் விவாதங்களின் திசைய சாதாரண மக்களில் அன்றாட வாழ்க்கை செலவுகள் பக்கம் திருப்பணும். மக்களின் துயரங்களுக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தை ஆளும் தரப்புக்கு உருவாக்கணும். அதே வேளையில மக்களின் வாழ்வாதாரத்துக்காக களத்துல நின்று உண்மையாக போராடுவது யார் என்பதை பொதுமக்களுக்கு உணர்த்தணும். மக்கள் நலன் சார்ந்த பொருளாதார போராட்டங்களை முன்னெடுப்பதிலும் சாமானிய மக்களின் குரலாக மாறுவதிலும் தான் திமுக வரலாற்று ரீதியான பலம் படைச்சிருக்குது. அந்த பாரம்பரிய ரீதியான உத்திய மீண்டும் அரசியல் களத்தின் மைய புள்ளிக்கு கொண்டு வர வேண்டிய சரியான நேரம் இதுதான் அப்படின்னும் அரசியல் ஆலோசகர்கள் கூறியிருக்கிறாங்க. பாஜக கூட்டணியில் இணைஞ்சு விஜய்க்கு பாடம் கற்பிக்கலாமா என திமுகவிற்குள் யோசிக்கப்பட்டுள்ள தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக தமிழக முதல்வர் விஜய் அரசு எடுத்த கைது நடவடிக்கையை ஸ்டாலின் உட்பட அவரது குடும்பத்தினரால் ஜீரணிக்க முடியலையாம். குறிப்பா சொல்லணும்னா டெல்லியில இருக்கிற திமுக எம்பிக்கள் டி.ஆர். பாலு உள்ளிட்ட சீனியர்கள் இரவு ஸ்டாலினோட நீண்ட நேரம் பேசியிருக்கிறாங்க. சாதாரண அவதூறு வழக்கு போட வேண்டிய விஷயத்திற்கே கடுமையான பிரிவு கீழே உதயநிதியை கைது செய்யும் அளவிற்கு அந்த தம்பி போகிறாருன்னா இனி அடுத்த எல்லைக்கும் போவாரு. தவறு செஞ்சா திமுக தலைமையின் குடும்பத்தையே நிலைக்குலைய செய்ய முடியும் என இமேஜை கிரியேட் பண்ணுவாரு. இதனால அப்படியே விட்டுட்டா திமுகவின் துணிச்சல், போராட்ட உணர்வு எல்லாம் ஒரே கட்டத்துல சோர்ந்துரும். அதனால விஜய் அரசை எதிர்க்க வேணும்னா பாஜக கூட்டணியில நாம இணையணும். பாஜகவும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்குது. கூட்டணியில இணைஞ்சு கேபினெட்ல நாம இணைஞ்சாதான் தாவேகா அரசுக்கு பாடம் போட்ட முடியும் என்று வலியுறுத்தினர். இது குறித்து உதயநிதி, துரைமுருகன், நேரு உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தினார் ஸ்டாலின். அதே நேரம் நமக்கு இப்படி நெருக்கடி கொடுப்பதே பாஜக பக்கம் தள்ளிவிடத்தான். அப்படி நடந்தா திமுகவுடைய அடிப்படை வாக்கு வங்கிக்கே ஆபத்து. இதைத்தான் தாவேகா கழகமும் எதிர்பார்க்குது. எனவே இந்த விபரீத ஆட்டம் வேண்டாம் என்று சில எதிர்குரல்கள் கட்சியின் சீனியர் ஒருவரிடமிருந்தும் முன்வைக்கப்பட்டுள்ளது. எனவே இரு தரப்பு கருத்துக்களையும் ஆழமாக யோசித்து வருகிறது திமுக தலைமை என்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சேர்த்து விடுவேன் என மிரட்டி தொழிலதிபரிடம் ரூபாய் 40 லட்சம் பறித்த வழக்கில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை விசாரித்த தனிப்படை போலீசார் அனைவரிடமும் உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை விசாரிக்க அமைக்கப்பட்ட தனிப்படையில் இடம்பெற்ற உதவி ஆணையர் முதல் காவலர்கள் வரை அனைவரிடமும் விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். வேறு யாரையும் மிரட்டி பணம் பறித்துள்ளனரா எனவும் விசாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் புகாரில் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளை உறுதி செய்யும் ஆதாரங்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவின் பேரில் பரங்கிமலை காவல் நிலைய ஆய்வாளர் புகாரி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். இதையடுத்து புகாரி தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை விசாரித்த தனிப்படை போலீசாரிடம் உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
வழக்கில் சிக்க வைப்பதாக தொழிலதிபரை மிரட்டி 40 லட்சம் ரூபாய் பெற்றது போல வேறு யாரும் மிரட்டப்பட்டுள்ளனரா என தனிப்படை போலீசார் அனைவரிடமும் தீவிர விசாரணையை நடத்தி வருகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்ட சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. இந்த நடவடிக்கை விஜய் அரசுக்கு அரசியல் பின்னடைவை ஏற்படுத்தியதா அல்லது இது திட்டமிட்ட அரசியல் நகர்வா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சில மணி நேரங்களிலேயே போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட உதயநிதிக்கு தஞ்சாவூரில் திமுகவினர் உற்சாக வரவேற்பை கொடுத்தனர். இது வெறும் சட்ட நடவடிக்கையாக இல்லாமல் அரசியல் மோதலாக மாறியுள்ளது. எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சட்டத்தை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை சொல்லும் விதமாக விஜய் அரசு தீர்க்கமாக இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். மேலும் இந்த கைதின் மூலம் பெண்கள் வாக்காளர்களுக்கு ஒரு தெளிவான அரசியல் மெசேஜை அனுப்பவும் விஜய் முயன்றதாக கூறப்படுகிறது. அதாவது பெண்களை இழிவுபடுத்தும் அல்லது ஆபாசமாக பேசும் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அரசு காட்டியுள்ளது. அதே நேரம் இந்த கைது உதயநிதியின் அரசியல் மைலேஜையும் உயர்த்திவிட்டது. அதில் மாற்று கருத்தே இல்லை. இதுவரை கருணாநிதியின் பேரன், மு.க.ஸ்டாலினின் மகன் என்று அடையாளத்துடன் மட்டுமே பேசப்பட்ட உதயநிதிக்கு இந்த கைது சம்பவத்துக்கு பிறகு தனி அரசியல் தலைவராக முன்னிறுத்தப்படும் வாய்ப்பும் அமைந்துள்ளது. தமிழக அரசியலை இனி விஜய் வெர்சஸ் உதயநிதி என்ற நேரடி அரசியல் மோதலாக மாற்றும் முயற்சியாகவும் இந்த கைது பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு முன்பு திமுக மு.க.ஸ்டாலினை மட்டுமே பிரதான முகமாக முன்னிறுத்திய நிலையில் தற்போது உதயநிதி நேரடியாக விஜய்க்கு எதிரான முகமாக உருவெடுக்க வாய்ப்புள்ளது. தமிழக அரசியலில் எதிர்க்கட்சி தலைவர்களை கைது செய்வது, அழுத்தம் கொடுப்பது புதிய விஷயம் அல்ல. 1989 சட்டப்பேரவையில் ஜெயலலிதா அவமதிக்கப்பட்ட சம்பவம், 2001ஆம் ஆண்டு கருணாநிதி நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட சம்பவம் போன்றவை இன்னும் தமிழக அரசியலில் பேசுபொருளாகவே இருக்கிறது. மேலும் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஸ்டாலின் குடும்பத்தை நேரில் சந்தித்து நல்லிணக்க அரசியலை வெளிப்படுத்திய விஜய் இப்போது உதயநிதி கைது மூலம் மீண்டும் மோதல் அரசியலுக்கே திரும்புகிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்திய நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரை தொடர்பான அரசியலமைப்பு திருத்த மசோதாவை மீண்டும் கொண்டுவர மோடி தலைமையிலான மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் தேசிய அரசியல் களம் பெரும் சூடுபிடித்துள்ளது. இந்த சூழலில் நாடாளுமன்ற மக்களவையில் 22 எம்பிக்களையும் மாநிலங்களவையில் 8 எம்பிக்களையும் கொண்டுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு என்ன என்பதுதான் இப்போது ஒட்டுமொத்த இந்திய அரசியலின் முதன்மை விவாத பொருளாக மாறியுள்ளது. ஒருவேளை திமுக மத்திய அரசுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்தால் என்டிஏ கூட்டணியின் ஆதரவு வாக்குகள் 346ஆக அதிகரிக்கும். மாறாக திமுக இம்மசோதா மீதான வாக்களிப்பை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தால் அவையில் வாக்களிக்கும் மொத்த எம்பிக்களின் எண்ணிக்கை 518ஆக குறையும். இந்த சூழலில் மசோதாவை நிறைவேற்ற என்டிஏவுக்கு மேலும் 21 எம்பிக்களின் ஆதரவு தேவைப்படும். மொத்தத்தில் மத்திய மோடி அரசு இந்த மசோதாவை மீண்டும் கொண்டு வந்தால் டெல்லி நாடாளுமன்றத்தில் திமுகவின் 22 எம்பிக்கள் எடுக்கும் முடிவே இந்திய அரசியலின் போக்கை தீர்மானிக்கும் மிக முக்கிய காரணியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை.